வணக்கம். கல்கியின் அலை ஓசை முதல் பாகம் 12ஆம் அத்தியாயம் கராச்சியில் நடந்தது. தேவி சதனத்தின் பின்கட்டில் ஒரு புறத்தில் சமையல் அறையும் அதற்கு எதிர்ப்புறத்தில் காமாட்சி அம்மாளின் பூஜை அறையும் இரண்டுக்கும் மத்தியில் விசாலமான கூடமும் இருந்தன. கூடத்தின் நடுவில் ஊஞ்சல் போட்டிருந்தது. ராகவன் பின்கட்டுக்கு வந்து ஊஞ்சலில் உட்கார்ந்து தாயாரின் வரவை எதிர்நோக்கி கொண்டிருந்தான். அவனுடைய கால்கள் கீழே தரையை தொட்டதும் லேசாக ஊஞ்சல் ஆடியது. ஊஞ்சலுடன் அவனுடைய உள்ளமும் ஊசலாடியது. கடலில் மூழ்கி சாகப் போகிறவனுக்கு அவனுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள் ஒரு நிமிஷத்தில் வெள்ளித்திரையில் தோன்றுவது போல் மனக்கண் முன்னால் தோன்றி மறையும் என்று சொல்வார்கள். அம்மாதிரி இச்சமயம் ராகவனுடைய மனக்கண் முன்னால் சிற்சில சம்பவங்கள் அதிக வேகமாக தோன்றின. காரிருள் சூழ்ந்திருக்கும் வேளையில் மின்னல் வெளிச்சத்தில் தோன்றி மறையும் காட்சிகளைப் போல் அச்சம்பவங்கள் தோன்றி மறைந்தன. புதுடில்லியில் பொக்கிஷ இலாகாவின் தலைமை உத்தியோகஸ்தரை பார்த்துவிட்டு ராகவன் ஊருக்கு திரும்ப எண்ணிய போது கராச்சி வழியாக போவது என்று தீர்மானித்தான். கராச்சியில் அந்த வருஷம் காங்கிரஸ் மகாசபை கூடியது. அநேகமாக இந்திய இளைஞர்கள் எல்லாரையும் போல் ராகவன் கலாசாலை மாணக்கனாய் இருந்தபோது தேசிய சுதந்திரத்தில் ஆவேசம் கொண்டிருந்தவன் அதோடு சமூக சீர்திருத்த பற்றும் கொண்டிருந்தான். இந்திய தேசத்திலிருந்து சாதி சமய வேற்றுமைகளை எல்லாம் ஒழித்தால்தான் இந்தியாவுக்கு கதி மோட்சம் என்ற உறுதி அவனுக்கு ஏற்பட்டிருந்தது. ஆகையால் புதுடெல்லிக்கு போன காரியம் ஆன பிறகு கராச்சிக்கு சென்று காங்கிரஸ் மகாசபை கூட்டத்தில் பார்வையாளனாக ஆஜராகி நடவடிக்கைகளை கவனித்தான். அப்படி கவனித்ததினால் அவனுக்கு நம் தேசிய தலைவர்களை பற்றிய விஷயத்தில் மதிப்பு அதிகமாகவில்லை. உலகம் எவ்வளவு முன்னேற்றம் அடைந்து கொண்டிருக்கிறது. அமெரிக்க நாட்டில் ஃபோர்டு மோட்டார் தொழிற்சாலையில் நிமிஷத்துக்கு 300 மோட்டார்கள் உற்பத்தியாகின்றன. இப்பேற்பட்ட இயந்திர யுகத்தில் இவர்கள் கைராட்டியை கட்டி கொண்டு அழுகிறார்களே, மணிக்கு 300 கஜம் நூல் நுட்பதாமே. கடவுளே, இப்படிப்பட்ட தலைவர்களால் இந்தியா எந்த காலத்தில் முன்னேறப் போகிறது என்று எண்ணி அலுப்படைந்தான். பிறகு இயந்திர யுகத்திற்கு அறிகுறியாக அந்த நாளில் கருதப்பட்ட ஆகாச விமானம் பார்க்க சென்றான். அப்போது கராச்சியில் புதிதாக ஆகாச விமான கூடம் கட்டியிருந்தார்கள். வாடகை விமானங்கள் வந்திருந்தன. 5 ரூபாய் கொடுத்தால் ஆகாச விமானத்தில் 5 நிமிஷ பிரயாணம் செய்யலாம். விமானம் ஆகாசத்தில் 2000 அடி உயரம் விற்றென்று ஏறி கராச்சி நகரை சுற்றி ஒரு தடவை வட்டமிட்டு விட்டு மறுபடி கீழே வந்து இறங்கும். விமான கூடத்துக்கு போன போது ராகவன் விமானத்தில் ஏறுவது என்னும் நிச்சயத்தோடு போகவில்லை. ஏதோ பார்க்கலாம் என்று போனான். அங்கே போன பிறகு கட்டாயம் ஏறியாக வேண்டிய நிலைமை ஏற்பட்டுவிட்டது. ஏனெனில் ஆகாச விமானம் ஏறுவதையும் இறங்குவதையும் வேடிக்கை பார்ப்பதற்காக ஜனங்கள் நின்று கொண்டிருந்த இடத்தில் ராகவனுக்கு பக்கத்தில் 3 வடநாட்டு ஸ்திரீகள் நின்று கொண்டிருந்தார்கள். அவர்களிலே ஒரு ஸ்திரீ கொஞ்சம் வயதானவள். மற்ற இருவரும் இளம் பெண்கள். ஒருத்தி கட்டையாயும் குட்டையாயும் மாநிறமாயும் இருந்தாள். அவளை லட்சணமானவள் என்று சொல்ல முடியாது. இன்னொரு பெண், ஆஹா, அவளை வர்ணிப்பது சாத்தியமில்லை. கார்த்திகை மாதத்து பூரண சந்திரனுடைய சந்தன நிற கிரணங்கள் ஒரு மந்திரவாதியினுடைய மந்திரத்தினால் பெண் உரு கொண்டது போல தோன்றினாள். பனிக்காலத்து காலை நேரத்தில் புல் நுனியில் நிற்கும் முத்து பனித்துளைகள் காலை சூரிய கிரணங்களினால் ஒளி பெற்று திகழ்வது போல் அவளுடைய கண் விழிகள் பிரகாசித்தன. பாலகோபாலன் அன்னை யசோதையிடம் வெண்ணெய் கேட்பதற்காக தவழ்ந்து செல்லும் போது அவனுடைய அறையில் கட்டி இருந்த கிண்கிணிகள் ஒலிப்பது போல் அந்த பெண்ணின் குரல் ஒலித்தது. அத்தகைய போதை தரும் இன்பக் குரலில் அப்பெண், நீங்கள் மதராஸ்காரரா என்று ஆங்கில பாஷையில் கேட்டபோது ராகவன் மிக ரசித்த ஷெல்லி கீட்ஸ் கவிதைகளை காட்டிலும் இனிமை வாய்ந்த கவிதையாக அந்த வார்த்தைகள் அவன் செவியில் துணித்தன. தன்னைத்தான் அப்பெண் கேட்கிறாள் என்பதை ராகவன் உணர்ந்து நிச்சயப்படுத்திக் கொள்வதற்கு ஒரு நிமிஷம் ஆயிற்று. அதற்கு அவன் பதில் சொல்லிய பிறகு, நீங்கள் விமானத்தில் ஏறி பார்க்க போகிறீர்களா என்று அப்பெண் கேட்டாள். ஆம், அதற்காகத்தான் வந்திருக்கிறேன் என்று ராகவன் பளிச்சென்று பதில் சொல்லி, நீங்களும் விமானம் ஏறுவதற்காக வந்தீர்களா என்று கேட்டான். நீங்கள் முதலில் ஏறி போய்விட்டு வந்து எப்படி இருந்தது என்று சொல்லுங்கள் என்றாள் அந்த பெண். அவள் பக்கத்திலே இருந்த இன்னொரு பெண் அவள் காதில் ஏதோ முணுமுணுக்கவே இருவரும் கலகலவென்று சிரித்தார்கள். அவ்விதம் கலந்தெழுந்த சிரிப்பில் ராகவனுடன்
பேசிய பெண்ணின் சிறுபொலி மட்டும் தனிப்பட பிரிந்து ராகவன் காதில் விழுந்து அவனை பரவசப்படுத்தியது. அந்த இரு பெண்களுக்கும் இடையே தோற்றத்திலும் மேனி நிறத்திலும் குரலிலும் எத்தனை வித்தியாசம் என்று ராகவன் எண்ணி வியந்தான். அவர்களுடைய சம்பாஷணையிலிருந்து இருவரில் அழகியின் பெயர் தாரிணி என்றும் இன்னொருத்தியின் பெயர் நிருபமா என்றும் தெரிந்து கொண்டான். மற்றும் அவர்கள் கராச்சி காங்கிரஸில் ஸ்திரீ தொண்டர் படையில் சேர்ந்து சேவை செய்வதற்கு வந்தவர்கள் என்றும், காங்கிரஸ் கூட்டம் முடிந்த பிறகு தன்னைப் போலவே அவர்களும் ஊர் சுற்றி பார்க்கிறார்கள் என்றும் அறிந்தான். ராகவன் ஆகாச விமானத்தில் ஏறி வானத்தில் வட்டமிட்ட போதெல்லாம் அவனுடைய நினைவு மட்டும் பூமியிலேயே சஞ்சரித்துக் கொண்டிருந்தது. சரியாக சொல்வதாயிருந்தால் கீழே பூமியில் நின்ற தாரிணியை சுற்றி சுற்றி அவன் மனம் வட்டமிட்டுக் கொண்டிருந்தது என்று சொல்ல வேண்டும். விமானம் இறங்கியதும் ராகவனுடைய கண்கள் அந்த 3 பெண்களும் நின்ற இடத்தை தேடின. ஒரு கணம் அவர்கள் அங்கு காணப்படாதிருக்கவே அவனுக்கு உலகமே இருண்டு விட்டதாக தோன்றியது. சற்று தூரத்தில் இன்னொரு இடத்தில் அவர்களை நிற்பதை பார்த்தவுடனே உலகில் மறுபடியும் சூரியன் பிரகாசித்தது. ராகவன் அந்த இடத்தை நோக்கி விரைந்து சென்றான். தாரிணி ஆவல் ததும்பிய முகத்துடனே அவனை பார்த்து, எப்படி இருந்தது என்று கேட்டாள். ராகவன் தன்னுடைய மனது பூமியிலே சஞ்சரித்துக் கொண்டிருந்தது என்னும் உண்மையை சொல்லாமல் வான பிரயாணத்தின் சுகங்களை பற்றி அற்புத ரசம் தோன்ற வர்ணித்தான். நீங்களும் ஏற போயிடுங்கள் அல்லவா என்று கேட்டான். தாரிணி ஏமாற்றம் துணித்த குரலில், இல்லை, இவர்கள் இருவரும் பயப்படுகிறார்கள், என்னையும் போகக்கூடாது என்கிறார்கள் என்றாள். பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. சீட்டுகள் அதிகம் உள்ள விமானமாயிருந்தால் நானே உங்களை அழைத்து போவேன். ஆனால் இந்த விமானத்தில் ஒரே சீட்டு தான் இருக்கிறது. விமானியை தவிர ஒருவர் தான் ஏறலாம் என்று ராகவனும் ஏமாற்றமான குரலில் கூறினான். சரி, இனிமேலாவது நாம் போகலாம் அல்லவா என்று மற்றொரு பெண் கேட்க, தாரிணி ராகவனை பார்த்து, நாங்கள் போக வேண்டும் என்று சொல்லிவிட்டு திரும்பினாள். சற்று தூரத்தில் உள்ள டாக்ஸி காரில் அவர்கள் ஏறும்போது தான் நின்ற திசையை தாரிணி பார்த்ததாக ராவனுக்கு பிரம்மை உண்டாயிற்று. பிரம்மை என்று ஏன் கருத வேண்டும்? உண்மையாகவே இருக்கலாம் அல்லவா? ஆகாச விமானம் ஏறிய அனுபவத்துக்கு பிறகு ராகவன் கப்பல் பிரயாண அனுபவத்தையும் பெறுவதற்கு விரும்பினான். கராச்சி காங்கிரசுக்கு வந்திருந்தவர்களிலே பலர் கடல் மார்க்கமாக பம்பாய்க்கு சென்றார்கள். ராகவனும் சிந்தியா கம்பெனிக்கு சொந்தமான கப்பல் ஒன்றிற்கு டிக்கெட் வாங்கி கொண்டு ஏறினான். அந்த கப்பல் கடலோரமாக மட்டும் ஓட்டுவதற்குரிய சிறிய கப்பல். அதிக மூட்டை முடிச்சுகள், பெட்டி படுக்கைகள், உணவு கூடைகள் ஆகியவற்றுடன் கசகசவென்று ஜனங்கள் நெருங்கி நிறைந்திருந்தார்கள். அந்த வடக்கத்தி ஜனங்களின் அழுக்கு துணிகளையும் ஆபாச வழக்கங்களையும் ஓ என்ற கூச்சல்களையும் ராகவன் பார்த்துவிட்டு, கடவுளே, இதில் எப்படி 38 மணி நேரம் பொழுதுபோக்குவது என்பதாக எரிச்சல் அடைந்தான். ஆனால் கப்பல் புறப்படும் சமயத்தில் அவசரமாக படகில் வந்து ஏணியில் ஏறி கப்பலில் இறங்கிய 3 ஸ்திரீகளை கண்டதும் ராகவனுடைய மனோபாவம் அடியோடு மாறிவிட்டது. அந்த ஆபாசமான அழுக்கு நிறைந்த பழைய ஓட்டை கப்பல் தட்சணமே கந்தர்வ பூமியாக மாறிவிட்டது. ராகவனை கப்பலில் பார்த்ததும் தாரிணிக்கும் ஒரே ஆச்சரியமாய் போய்விட்டதென்று அவளுடைய முகபாவத்திலிருந்து தெரிய வந்தது. அந்த ஆச்சரியத்திலே சந்தோஷம் கலந்திருந்தது என்பது ராகவனுடைய பார்வைக்கு தெரியாமல் போகவில்லை. ராகவன் வடநாட்டுக்கு யாத்திரை வந்து அதுதான் முதல் தடவை. தாரிணியோ பம்பாய் வாசி. எனவே வடநாட்டை பற்றியும் வடநாட்டு மக்களின் பழக்க வழக்கங்களை பற்றியும் தாரிணியிடம் ராகவன் கேட்டு தெரிந்து கொள்வதற்கு எத்தனையோ விஷயங்கள் இருந்தன. தாரிணியும் சென்னை மாகாணத்தை பற்றி பல விஷயங்கள் ராகவனிடம் கேட்டு தெரிந்து கொள்ள விரும்பினாள். ஆகவே இருவருக்கும் பேசுவதற்கு பல விஷயங்கள் இருந்தன. ஆனால் பேசுவதற்கு விஷயங்கள் அவர்களுக்கு அவ்வளவு அவசியமாக தேவையில்லைதான். அருகில் இருந்து ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டிருந்தாலே போதும் என்ற மனோநிலையில் அவர்கள் இருந்தார்கள். ஆனால் கப்பலில் எல்லா பக்கங்களிலேயும் நெருங்கி இருந்த மற்றவர்களுடைய கவனத்தை கவராதிருக்கும் பொருட்டு அவர்கள் ஏதோ போல பாசாங்கு செய்ய வேண்டியிருந்தது. இத்தகைய சம்பாஷணை பாசாங்குகளின் போது தாரிணிக்கு தமிழ் பேச தெரியும் என்பதை அறிந்து ராகவன் அளவற்ற வியப்பும் களிப்பும் அடைந்தான். கப்பலில் தாரிணியையும் அவளுடைய தோழியையும் போல் இன்னும் சில தேச சேவிகைகளும் இருந்தார்கள். தாரிணியின் அழகை எடுத்து காட்டுவதற்காகவே அவள் பக்கத்தில் இருந்தால் போல தோன்றிய நிருபமாவுக்கு தேக சௌந்தரியம் இல்லாவிட்டாலும் இனிமையான குரல் இருந்தது. அவளுடைய தலைமையில் மற்ற தேச சேவிகைகளும் சேர்ந்து ஹிந்தி தேசிய கீதங்களை பாடினார்கள். அப்போது மிக பிரபலமாயிருந்த
ஜண்டா ஊஞ்சா ரஹே ஹமாரா என்ற தேசிய கொடி கீதத்தை பாடினார்கள். பிரபல உருது கவியான சர் முகமது இக்பால் பாடிய சாரே ஜஹான் சே அச்சா ஹிந்துஸ்தான் ஹமாரா என்னும் தேசிய கீதத்தையும் பாடினார்கள். இந்த கீதங்கள் எல்லாம் தெய்வலோகத்தில் கந்தர்வ கன்னிகைகள் பாடும் கீதங்களாகவே ராகவனுக்கு தோன்றின. இரண்டாவது கீதத்தின் பொருளை தாரிணியிடம் கேட்டு தெரிந்து கொண்டான். முதல் அடியின் பொருள், உலகில் உள்ள எல்லா தேசங்களிலும் நம்முடைய ஹிந்துஸ்தானம் சிறந்தது என்று அறிந்ததும், சந்தேகம் என்ன, உன்னை போன்ற பெண்கள் இந்த நாட்டில் பிறந்திருக்கும் போது உலகில் வேறு எந்த தேசம் இந்தியாவுக்கு இணையாக முடியும் என்று சொன்னான். அதை கேட்டு தாரிணி கன்னங்கள் குழிய புன்னகை செய்த தோற்றம் ராகவன் மணக்கண் முன்னால் இன்றைக்கும் அழியா வர்ணத்தில் தீட்டிய அஜந்தா சித்திரத்தை போல் நின்றது. இவையெல்லாம் நடந்து இப்போது ஏறக்குறைய 3 வருஷங்களாகின்றன. இதற்கிடையில் தாரிணிக்கும் ராகவனுக்கும் அடிக்கடி கடிதம் போய் வந்து கொண்டிருந்தது. அவை காளிதாசனும் கம்பரும் தாகூரும் பாரதியும் பெருமைப்படும்படியான கவிதை உணர்ச்சி ததும்பிய கடிதங்கள். கடிதங்கள் எழுதுவதோடு அவர்கள் நின்றுவிடவில்லை. ராகவன் ஒரு முறை பம்பாய்க்கு போயிருந்தான். தாரிணி அவளை எலிபெண்டா தீவுக்கு அழைத்து கொண்டு போய் சென்று அங்குள்ள குகை சிற்ப அற்புதங்களை எல்லாம் காட்டினாள். பிறகு தாரிணி டில்லிக்கு போனாள். புது டில்லியில் உத்தியோகம் பார்த்த ராகவன் டில்லி மாநகரின் பழைய கோட்டை கொத்தளங்கள், பிரம்மாண்டமான மசூதிகள், முகலாய மன்னர்களின் ஒப்பற்ற அழகு வாய்ந்த பளிங்குக்கல் அரண்மனைகள் ஆகியவற்றுக்கெல்லாம் தாரிணியை அழைத்து போய் காட்டினான். அப்போதெல்லாம் அவர்கள் கேவலம் இந்த மண்ணுலகின் கடினமான கட்டாந்தரையில் காலால் நடக்கவில்லை. கற்பனை உலகத்தின் ஆனந்த சாகரத்தின் அலைகளின் மேலாக மிதந்து கொண்டே சென்றார்கள். அப்புறம் ஆக்ராவில் உள்ள உலக அற்புதங்களில் ஒன்றான தாஜ்மஹாலுக்கு போவது பற்றி இருவரும் யோசித்தார்கள். அதை சில காலம் தள்ளி போடலாம் என்றும் தீர்மானித்துக் கொண்டார்கள். யார் என்ன நினைப்பார்களோ என்ன சொல்வார்களோ என்ற பயத்துக்கு இடமில்லாமல் இருவரும் சதிபதிகளாய் கைகோர்த்து கொண்டு போய் ஷாஜஹானின் ஒப்பற்ற காதற் கனவை பார்த்து வர வேண்டும் என்று தீர்மானித்தார்கள். சுருங்க சொன்னால் இந்த 3 வருஷ காலமும் ராகவனுடைய வாழ்க்கையில் கிருதயுகமாக இருந்தது. ஒருபுறம் அவன் உத்தியோக ஏணியில் படிப்படியாக ஏறிக்கொண்டிருந்தான். அவனுடைய இலக்கா தலைவரான பெரியதுரை அவனை தம்முடன் சீமைக்கு அழைத்து போவதாக சொல்லியிருந்தார். மற்றொரு புறத்தில் ராகவன் காதல் மயமான கற்பனை கனவு உலகத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். இந்த நாட்களில் அவன் எந்த பக்கம் பார்த்தாலும் தங்க ரேகைகள் படர்ந்திருக்க கண்டான். இடைவிடாமல் அவனுடைய செவிகளில் தேவலோகத்து மதுர வீணாகானம் பாய்ந்து கொண்டிருந்ததை உணர்ந்தான். பழைய டில்லி நகரத்தின் குப்பையும் கூலமும் துர்நாற்றமும் நிறைந்த குறுகிய வீதிகளில் அவன் நடந்தபோது கூட முகலாய மன்னர்கள் உபயோகித்த ஒப்பற்ற அத்தரின் வாசனையையும் அந்த மன்னர்களின் அந்தப்புற நாரிமணிகள் குளித்த பன்னீரின் நறுமணத்தையும் கற்பனை உணர்ச்சியால் முகர்ந்து அனுபவித்துக் கொண்டிருந்தான். ஆஹா, அந்த இன்பத்துக்கெல்லாம் இப்போது முடிவு வந்துவிட்டதே. எப்படி வந்தது? எதனால் வந்தது? நம்பவே முடியவில்லையே. வந்திருந்தவர்கள் விடை பெற்று சென்ற பிறகு காமாட்சி அம்மாள் பின்கட்டுக்கு வந்தாள். கவலை தோய்ந்த முகத்துடன் ராகவன் ஊஞ்சலில் உட்கார்ந்து லேசாக ஆடிக்கொண்டிருப்பதை பார்த்தாள். ஊஞ்சலுக்கு எதிரே சுவர் ஓரமாக கிடந்த நாற்காலியில் உட்கார்ந்தாள். தன்னுடைய வருகையை எதிர்பார்த்து தன் மகன் அங்கே காத்து கொண்டிருக்கிறான் என்பது காமாட்சி அம்மாளின் உள் மனதுக்கு முன்னமே தெரிந்திருந்தது. 13ஆம் அத்தியாயம். வானம் விடிந்தது. ராகவன் பேசத் தொடங்குவதற்கு ஒரு நிமிஷம் ஆயிற்று. பேசத் தொடங்கிய போதும் அவன் கேட்க விரும்பியதை உடனே கேட்க முடியவில்லை. பேச்சை வேறு விதமாக ஆரம்பித்தான். அம்மா, அங்கே யார்? இன்னும் யாராவது வந்திருக்கிறார்களா? புதிய குரல் ஏதோ கேட்டதே என்றான். ஆமாண்டாப்பா, பீகாரிலே பூகம்பம் என்று சொல்லி உண்டி பெட்டியதுடனே 4 காந்தி குல்லாக்காரர்கள் வந்தார்கள். உன்னுடைய அப்பாவின் சமாச்சாரம் தெரியாதா? ஒன்றும் கிடையாது என்று சொல்லி விரட்டி அடித்து விட்டார். இதை கேட்டதும் ராகவனுடைய முகம் சுருங்கியதை காமாட்சி அம்மாள் கவனித்தாள். ஆனால் அதன் காரணத்தை அவள் நன்கு உணர முடியவில்லை. சற்று நேரம் ராகவன் முகத்தை தொங்க போட்ட வண்ணம் இருந்தான். காமாட்சி அம்மாளும் அவனிடம் பேச்சு கொடுக்க பயந்து கொண்டு சும்மா இருந்தாள். ராகவன் இன்னும் ஏதோ முக்கியமான விஷயம் தன்னை கேட்கப் போகிறான் என்று அவளுடைய உள்ளுணர்ச்சிக்கு தெரிந்திருந்தது. திடீரென்று அவன் தலையை தூக்கி தாயாரை ஏறிட்டு பார்த்து, அம்மா, அப்பாவும் நீயுமாக சேர்ந்து என் வாழ்க்கையை கெடுத்துவிட உத்தேசித்திருக்கிறீர்களா? நான் சந்தோஷமாய் இருப்பதை உங்கள் இருவருக்கும் இஷ்டமில்லையா? அப்பாவின் சுயநலம் உன்னையும் பிடித்து கொண்டு விட்டதா என்று ஆத்திரம் நிறைந்த குரலில் கேட்டான்.
இந்த மாதிரி கேள்வியைத்தான் காமாட்சி அம்மாள் எதிர்பார்த்து கொண்டிருந்தாள். ஆகையால் அவள் கொஞ்சமும் பரபரப்பு அடையாமல் சாவதானமாக பதில் சொன்னாள். ராகவா, உன் அப்பா சமாச்சாரத்தை என்னிடம் கேட்காதே. என்னை பொறுத்த வரையில் சொல்கிறேன். உன்னை பெற்ற நாளிலிருந்து இன்று வரையில் இந்த 24 வருஷமாக உன்னுடைய சந்தோஷத்தை தவிர எனக்கு வேறு எண்ணமே கிடையாது. உன்னுடைய சந்தோஷத்துக்காக என்னை என்ன செய்ய வேண்டும் என்கிறாயோ அதை சொல். கிணற்றில் விழ சொன்னால் விழுந்து விடுகிறேன். விஷத்தை குடிக்க சொல்கிறாயா, குடித்து விடுகிறேன். ஆனால் உன்னுடைய சந்தோஷத்தை காட்டிலும் என்னுடைய சுய நன்மையை பெரிதாக கருதுகிறேன் என்று மட்டும் சொல்லாதடாப்பா என்று கூறிவிட்டு கண்களில் பொங்கி வந்த கண்ணீரை துடைத்துக் கொண்டாள். மௌனமாக சிந்தனையில் ஆழ்ந்திருந்த ராகவனை பார்த்து காமாட்சி அம்மாள் மறுபடியும், எதனால் அப்படி கேட்டாய் ராகவா? என்ன காரணத்தினால் என்னை சுயநலக்காரி என்று சொல்கிறாய் என்றாள். எனக்கு பிடிக்காத பெண்ணை என் தலையில் கட்டிவிட பார்க்கிறாயே, அதற்கு பெயர் என்ன என்று ராகவன் பொறுமினான். ராகவா, நீ எவ்வளவோ தெரிந்தவன், படிப்பிலே இணை இல்லை என்று இந்திய தேசமெங்கும் பேர் வாங்கியவன். அப்படி இருந்தும் என் பெயரில் தவறான பழியை போடுகிறாயே. உனக்கு பிடிக்காத பெண்ணை கல்யாணம் செய்து கொள்ளும்படி நான் சொல்வேனா? இப்போதாவது சொன்னதுண்டா? உன் அப்பா எது வேணுமானாலும் சொல்வார். வீடு கட்டிய கடன் பாக்கியை அடைப்பதற்கு உனக்கு வரும் வரதட்சணையை அவர் நம்பியிருக்கிறார். அவர் பணத்தாசை பிடித்தவர். ஆனால் நான் எப்போதாவது பணத்தை பெரியதாய் நினைத்ததுண்டா? ராகவா, வாசலில் வருகிற பிச்சைக்கார பெண்ணை உனக்கு பிடித்திருந்து அவளை கல்யாணம் பண்ணி கொள்கிறேன் என்று நீ சொன்னால் அதற்கு நான் குறுக்கே நிற்க மாட்டேன். செல்வ சீமானுடைய பெண்ணை காட்டிலும் அவளை அதிக அன்போடு வரவேற்பேன். உனக்கு பிடிக்காத பெண்ணை ஒரு நாளும் கல்யாணம் செய்து கொள்ளும்படி சொல்ல மாட்டேன். உன் அப்பா சொல்கிறார் என்று நீ சம்மதித்தால் கூட நான் சம்மதிக்க மாட்டேன் என்று காமாட்சி அம்மாள் கூறிய போது அவளுடைய கண்களிலிருந்து மீண்டும் கலகலவென்று கண்ணீர் பொழிந்தது. இந்த மாதிரி நீ கண்ணீர் விட ஆரம்பித்தால் நான் உன்னோட பேசவே தயாராயில்லை. எங்கேயாவது போய் தொலைகிறேன், சமுத்திரத்திலே விழுந்து சாகிறேன், இல்லாவிட்டால் ரயில் தண்டவாளத்தில் போய் படுத்துக்கொள்கிறேன். வேண்டாம் அட ராகவா, வேண்டாம், இப்படியெல்லாம் சொல்லாதே. நான் இனிமேல் கண்ணீர் விடவில்லை. நீ கேட்க வேண்டியதை கேள், செய்ய வேண்டியதை செய் என்று கூறி காமாட்சி அம்மாள் மீண்டும் நன்றாய் கண்ணை துடைத்துக் கொண்டாள். நான் சந்தோஷமாய் இருப்பதுதான் உன்னுடைய விருப்பம் என்றால் தாரிணியை ஏன் அப்படி விரட்டி அடித்தாள் என்று ராகவன் மிக்க எரிச்சலுடன் கேட்டான். ஐயோ, இதென்ன வீண் பழி? நானா அந்த பெண்ணை விரட்டி அடித்தேன்? உண்மையாக சொல் ராகவா, நான் விரட்டி அடித்தால் அவள் போய்விடக்கூடிய பெண்ணா? அவள் ஏன் அவ்வளவு அவசரமாக போக வேண்டும்? நான் வெளியே போய் திரும்புவதற்குள்ளே அவள் ரயில்வே ஸ்டேஷனுக்கு பறந்தோடி பம்பாய் மேல் ஏறிவிட்டாளே. அப்படி அவள் மிரண்டு ஓடும்படி ஏதோ நீ சொல்லித்தானே இருக்க வேண்டும். ராகவா, ஆகாசவாணி பூமி தேவி சாட்சியாக சொல்லுகிறேன், அவளை ஒரு வார்த்தை கூட நான் தப்பாக சொல்லவில்லை. சொல்லி இருந்தால் அவள் நீ வருகிற வரையில் இருந்து உன்னிடம் புகார் சொல்லியிருக்க மாட்டாளா? அவள் என்ன பட்டிக்காட்டு பெண்ணா? பயந்தவளா? உன் பெயரில் அவருக்கு உண்மையில் அன்பு இருந்தால் அப்படி நான் சொன்னதற்காக போய்விடுவாளா? யோசித்துப்பார். ராகவன் கொஞ்ச நேரம் யோசித்து பார்த்த பிறகு, பின்ன என்னதான் இங்கே உண்மையில் நடந்தது? நான் இல்லாத போது நீ என்ன சொன்னாய்? அவள் என்ன சொன்னாள்? ஐயோ, அவள் சொன்னதையெல்லாம் சொல்வதற்கு என் நாக்கு கூசும். அவள் என்னவோ நினைத்து கொண்டு வந்தாலாம். வந்து பார்த்த பின் ரொம்ப ஏமாற்றமாய் போய்விட்டதாம். நானும் உன் அப்பாவும் ரொம்ப கர்நாடகமாம். எங்களை பற்றி அவள் எது வேண்டுமானாலும் சொல்லட்டும், உன்னை சுத்த அசடு என்று சொன்னாள் ராகவா. முதல் கிளாஸிலிருந்து MA பரீட்சைக்கு பரீட்சை மெடலும் பரிசும் வாங்கிய உன்னை அசடு என்று சொன்னாள் ராகவா. அதுதான் எனக்கு பொறுக்கவில்லை. புடவை கட்டி கொண்ட பெண் யாரை பார்த்தாலும் நீ பின்னோடு பல்லை காட்டி கொண்டு போகிறாயாம். உனக்கு நல்ல புத்தி சொல்லி அடக்கி வைக்கும்படி சொல்லிவிட்டு போவதற்காக மதராசுக்கு வந்தாளாம். இன்னும் என்னவெல்லாமோ கர்ண கடூரமாக சொன்னாள். என்னால் பொறுக்கவே முடியவில்லை என்று சொல்லி கண்களை புடவை தலைப்பினால் மூடிக்கொண்டு காமாட்சி அம்மாள் விம்மினாள். ராகவனுக்கு கோபம் பொங்கிக் கொண்டு வந்தது. ஆனால் கோபம் அம்மாவின் பெயரில் வந்ததா என்பது அவனுக்கே சரியாக விளங்கவில்லை. தாரிணியின் கடிதத்தில் எழுதியிருந்த ஒரு விஷயம் ராகவனுக்கு சற்றென்று ஞாபகம் வந்தது. அழுகை நிறுத்த அம்மா, இன்னும் ஒரே கேள்விக்கு மட்டும் பதில் சொல். தாரிணியின் கால்களை எதற்காகவாவது நீ தொட்டதுண்டா? தொட்டு அவளை ஏதாவது கேட்டுக்கொண்டாயா என்றான் ராகவன். ஓஹோ, அதை அவள் உனக்கு எழுதியிருக்கிறாளா?
என்னமெல்லாம் பொய் புனை சுருட்டு சேர்த்து எழுதியிருக்கிறாளோ அது எனக்கு தெரியாது. ஆனால் நான் நடந்ததை உள்ளது உள்ளபடி சொல்கிறேன். அவள் உன்னை பற்றி அலட்சியமாய் பேசிய பிறகு எனக்கு கொஞ்சம் பயமாய் போய்விட்டது. அதனால் நான் அவளிடம், பெண்ணே, என் பிள்ளைக்கு இந்த பக்கத்தில் 1000 பேர் 20,000 30,000 பணத்துடன் பெண்ணை கொடுக்க காத்திருக்கிறார்கள். ஆனால் ராகவனுக்கு உன்னைத்தான் பிடித்திருக்கிறது. எப்படியாவது அவன் சந்தோஷமாய் இருக்க வேண்டும் என்பதுதான் என் பிரார்த்தனை. சாதி குலம் நடவடிக்கை எல்லாம் வித்தியாசமாய் இருந்தாலும் ஏதோ எங்கள் பாஷையாவது நீ பேசுகிறாயே, அதுவரையில் சந்தோஷம்தான். ஒரே ஒரு பிரார்த்தனை உனக்கு செய்து கொள்கிறேன். என்னையும் என் குழந்தையையும் பிரித்து விடாதே. அவன் ஒருவனுக்காகத்தான் இந்த உயிரை நான் வைத்துக் கொண்டிருக்கிறேன். அவன் நன்றாய் இருக்க வேண்டும் என்றுதான் அல்லும் பகலும் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியை தியானித்துக் கொண்டிருக்கிறேன். அவனும் நீயும் எங்கே போனாலும் எங்கே இருந்தாலும் என்னையும் உங்களோடு அழைத்து கொண்டு போ. உங்கள் இருவருக்கும் பணிவிடை செய்து கொண்டிருப்பதுதான் எனக்கு இந்த வாழ்க்கையில் இனிமேல் சந்தோஷம். இந்த ஒரு வரத்தை எனக்கு கொடு. உன் காலில் விழுந்து கேட்டுக்கொள்கிறேன் என்று சொல்லி அவனுடைய காலை தொட்டேன். உடனே டாம், நான்சென்ஸ் என்றெல்லாம் உன் அப்பா திட்டுவது போல் என்னை திட்டினான். அதோடு, உங்களுக்கு வயதாச்சே, புத்தி எங்கே போச்சு? நானோ சாதி மதம் ஒன்றும் இல்லாதவள். கர்நாடக வைதிகமாகிய உங்களுக்கும் எனக்கும் எப்படி சரி கட்டி வரும்? உங்கள் பிள்ளைக்கு கொஞ்சம் புத்தி சொல்லி திருத்துங்கள் என்று சொல்லிவிட்டு விடுவிட என்று போய்விட்டாள். அப்பா ராகவா, நான் சொல்வதை நம்புவது உனக்கு கஷ்டமாக தான் இருக்கும். அவள் ஏன் அப்படி அவசரப்பட்டு கொண்டு போனாள் என்று எனக்கே புரியவில்லை. அவள் இங்கே இருந்தபோது யாரோ ஒருவன் வந்து கதவை தட்டி, தாரிணி அம்மாள் இங்கே இருக்கிறாளா என்று கேட்டான். இவள் அவசரமாய் எழுந்து போய் ஒரு கடிதத்தை வாங்கி கொண்டு வந்தாள். கடிதத்தை படித்ததும் அவள் முகத்தில் ஒரு மாறுதல் ஏற்பட்டது. நான் போய் வருகிறேன், உங்கள் பிள்ளையை கெடுத்து விடுவேன் என்று பயப்பட வேண்டாம் என்று சொல்லிக்கொண்டே அவசரமாய் நடந்து வாசலில் நின்ற காரில் ஏறிக்கொண்டு போய்விட்டாள். போகும் அவசரத்தில் அவளுக்கு வந்த கடிதத்தை கூட கீழே போட்டுவிட்டு போய்விட்டாள். அதை நான் எடுத்து வைத்திருக்கிறேன், நீ வேணுமானாலும் அதை பார் என்று சொல்லிக்கொண்டே காமாட்சி அம்மாள் எழுந்து போய் அலமாரியில் பத்திரப்படுத்தி வைத்திருந்த ஒரு கடிதத்தை எடுத்து கொண்டு வந்து கொடுத்தாள். ராகவன் அந்த கடிதத்தை வாங்கி கைகள் நடுநடுங்க நெஞ்சு படப்படவென்று அடித்துக்கொள்ள படித்து பார்த்தான். அதில் சுருக்கமாக 4-5 வரிகள் தான் எழுதியிருந்தன. என் கண்ணே, என்னுடைய காரியம் நான் நினைத்ததை காட்டிலும் சீக்கிரம் ஆகிவிட்டது. இன்று மாலை மெயிலில் அவசியம் பம்பாய் புறப்பட வேண்டும். உடனே ஹோட்டலுக்கு வர முடியாவிட்டால் ரயில்வே ஸ்டேஷனில் வந்து சேர்ந்து கொள். உனக்கும் டிக்கெட் வாங்கி விடுகிறேன். மிஸ்டர் ராகவன் காதல் தமாஷ் எப்படி இருக்கிறது? ராகவனுக்கு ஏற்கனவே 2000 ரூபாய் அபராதம் விதித்தது போதும். இன்னும் அவனுக்கு தண்டம் வைக்காதே, ஏதாவது விபரீதத்தில் முடியப் போகிறது. இதை படித்து வருகையில் ராகவனுடைய கண்கள் சிவந்து நெருப்பு பொறி பறந்தது. அவனுடைய நெஞ்சில் எரிமலை வெடித்து நெருப்பை கக்கியது. கொல்லன் துருத்தியில் வரும் காற்றை போல் அவனுடைய மூச்சு கொதித்து கொண்டு வந்தது. கடிதத்தை படித்து முடித்ததும் ஆகாசம், பூமி, திக்கு திகாந்தம் எல்லாம் தாறுமாறாக வெடித்தன. பட்ட பகலில் இருள் கவிந்தது. வானத்து கிரகங்களும் நட்சத்திரங்களும் பளபளவென்று உதிர்ந்து ராகவன் தலை மீது விழுந்தன. இத்தகைய உணர்ச்சிகளுக்கெல்லாம் உள்ளான ராகவன் சற்று நேரம் ஸ்தம்பித்து உட்கார்ந்து விட்டு திடீரென்று எழுந்தான். அம்மாவின் முன்னிலையில் தரையில் விழுந்து சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் செய்தான். என்னை போல் மூடன் யாரும் இல்லை. தாரிணி சொன்னது சரிதான். அவளுடைய காலை பிடிக்கும்படியான நிலையில் உன்னை வைத்தேன் அல்லவா? இந்த க்ஷணம் முதல் நீதான் எனக்கு தெய்வம். நீ என்ன சொல்லுகிறாயோ அதை கேட்கிறேன். நீ யாரை கல்யாணம் செய்து கொள்ள சொல்கிறாயோ அவளையே கல்யாணம் செய்து கொள்கிறேன் என்றான். இவ்விதம் சொல்லிவிட்டு கையில் உள்ள கடிதத்துடன் விடுவிடு என்று நடந்து மச்சுக்கு போனான். அங்கே மேஜை மேலே இருந்த தாரிணியின் கடிதத்தையும் தாரிணிக்கு தான் எழுத ஆரம்பித்திருந்த கடிதத்தையும் சேர்த்து சுக்கு சுக்காக கிழித்து குப்பை கூடையில் போட்டான். காமாட்சி அம்மாள் பூஜை அறைக்குள்ளே சென்று ஸ்ரீராம பட்டாபிஷேக படத்துக்கு முன்னால் பயபக்தியுடன் நமஸ்காரம் செய்து எழுந்தாள். 2 கன்னத்திலும் போட்டுக்கொண்டாள். 14ஆம் அத்தியாயம். வண்டி வந்தது. இந்த கதையின் வாசகர்களை இப்போது நாம் பம்பாய்க்கு அழைத்து செல்ல வேண்டியதாயிருக்கிறது. பம்பாய்க்கு மட்டுமல்ல, கல்கத்தாவுக்கும், கராச்சிக்கும், டெல்லிக்கும், லாகூருக்கும் கூட நம்முடன் வாசகர்கள் வர வேண்டியதாயிருக்கும்.
ஒரே நாளில் ஒரே நேரத்தில் அவ்வளவு தூரமான இடங்களில் இருந்து கொண்டு அங்கங்கே நடக்கும் சம்பவங்களை கவனிக்கும்படியாகவும் நேரிடக்கூடும். பம்பாய் நகரின் ஒரு பகுதியான தாதரில் அடையாளம் கண்டுபிடிக்க முடியாத ஒரு வீதி, அடையாளம் கண்டுபிடிக்க முடியாத ஒரு வீடு, பல வீதிகள் ஒரே மாதிரியாய் இருப்பதாலும் பல வீடுகள் ஒன்றை போல் இருப்பதாலும் அடையாளம் கண்டுபிடிக்க முடியாதவை என்று சொன்னோம். நாம் குறிப்பிடும் வீடு 5 மாடி கட்டிடம். அதைப்போல் அந்த வீதியின் இரு பக்கங்களிலும் அநேக கட்டிடங்கள் இருந்தன. ஒன்றை போல் ஒன்று அச்சில் வார்த்தது போல் தோற்றமளித்தன. வீதி முனையில் இருந்து 3வது வீடு நாம் குறிப்பிடும் வீடு என்று அடையாளம் வைத்துக் கொள்வோம். அந்த வீட்டில் ஒவ்வொரு மாடியிலும் 10 குடித்தனங்கள் வீதம், மொத்தம் 50 குடித்தனங்கள். ஜனத்தொகை மொத்தம் 300க்கு குறைவு இல்லை. ஒவ்வொரு குடும்பமும் 2 அறைகளிலோ 3 அறைகளிலோ குடியிருந்தன. குடியிருக்கும் அறைகளை தவிர ஒரு குளிக்கும் அறையும் உண்டு. அந்த வீட்டில் 4வது மாடியில் 3 அறைகளும் ஒரு குளிக்கும் அறையும் சேர்ந்த ஜாகையில் கிட்டாவையரின் சகோதரி ராஜம்மாள் சென்ற 20 வருஷ காலமாக வசித்து வந்தாள். ஹிந்து சமூக பெண் குலத்தின் உத்தம குணங்கள் எல்லாம் ஒருங்கு சேர்த்து உருவெடுத்தாற் போன்ற அந்த மாதரசி கல்யாணமாகி கணவனை கைப்பிடித்து பம்பாய்க்கு வந்த பிறகு அந்த 3 அறைகளுக்குள்ளே தன்னுடைய ராஜ்ய பாரத்தை செலுத்தி வந்தாள். 20 ஆண்டு இல்வாழ்க்கையின் இன்பத் துன்பங்களை எல்லாம் அந்த 3 அறைகளுக்குள்ளேயே அவள் அனுபவித்தாள். குழந்தையை பெற்று வளர்த்ததும் அங்கேதான், குழந்தைகளை பறிக்கொடுத்து விட்டு அலறி அழுததும் அங்கேதான், கூடி குழாவி சிரித்து கழித்ததும் அங்கேதான், கணவனுடைய விசித்திர நடவடிக்கைகளை எண்ணி உள்ளம் வெதும்பி இதயம் வெடித்து கண்ணீர் பெருக்கியதும் அதே இடத்தில்தான். அந்த 3 அறைகளில் ஒன்றிலே தற்சமயம் ராஜம்மாள் படுத்த படுக்கையாகி பிழைப்போம் என்ற நம்பிக்கையும் இழந்து 20 தினங்களுக்கு மேலாக படுத்திருந்தாள். வீட்டில் வைத்திய சிகிச்சைகளுக்கும் பணி விடைக்கும் அவ்வளவு வசதி போதாது என்று அவளை ஆஸ்பத்திரியில் சேர்ப்பதாக அவளுடைய கணவர் துரைசாமி எவ்வளவோ சொல்லி பார்த்தார். ஆஸ்பத்திரிக்கு போக ராஜம் கண்டிப்பாக மறுத்துவிட்டாள். 20 வருஷமாக இருந்த இடத்திலேயே இருந்து கண்களை மூடுகிறேன், ஆஸ்பத்திரிக்கு போக மாட்டேன் என்று பிடிவாதமாக சொல்லிவிட்டாள். 10 வருஷத்துக்கு முன்னால் ஒரு மகாராஷ்டிர வேலைக்காரி வீட்டு சில்லறை வேலைகள் செய்வதற்காக வந்தாள். ராஜத்தை அவளுக்கு ரொம்ப பிடித்து விட்டது. வீட்டு வேலைகளை எல்லாம் அவளே இப்போது செய்தாள். ராஜம் படுத்து கொண்ட பிறகு வீட்டு வேலைகளை பார்த்து கொண்டதோடு ராஜத்துக்கு கஞ்சி வைத்து கொடுப்பது, மருந்து கொடுப்பது முதலிய காரியங்களையும் அந்த வேலைக்காரியை செய்து வந்தாள். கூடிய வரையில் குழந்தை சீதா அவளுக்கு உதவி புரிந்து வந்தாள். சீதா பள்ளிக்கூடம் போவதை நிறுத்தி 1 வருஷம் ஆயிற்று. ராஜம்மாள் மிக்க முன் யோசனையுடன் குழந்தையை எந்த மாதிரி இடத்தில் கல்யாணம் செய்து கொடுக்க வேண்டி இருக்குமோ என்னவோ என்று எண்ணி அவளை சமையல் முதலிய வீட்டு வேலைகளுக்கும் பழக்கப்படுத்தி கொண்டு வந்தாள். அது இப்போது மிக்க சௌகரியமாயிருந்தது. இதோ இந்த குறுகலான மாடி வராந்தாவில் கைப்பிடி சுவர் ஓரமாக நின்று கீழே வீதியை குனிந்து பார்த்து கொண்டிருப்பது யார்? சந்தேகம் என்ன? அகன்று விரிந்த அவளுடைய வட்ட வடிவமான கண்களிலிருந்தே தெரிந்து விடுகிறதே. லலிதாவின் அருமை அத்தங்கால் சீதா தான் அவ்வளவு ஆவலுடன் வீதியை பார்த்து கொண்டிருக்கிறாள். ஏதேனும் சந்தேகம் இருந்தாலும் அடுத்த நிமிஷமே தீர்ந்து விடுகிறது. உள்ளே இருந்து சீதா என்ற ஒரு தீன குரல் கேட்கிறது. அம்மா, இதோ வந்துவிட்டேன் என்று வீணை குரலில் கூவிக்கொண்டு சீதா உள்ளே ஓடுகிறாள். 3 அறைகளில் ஒன்றில் படுத்திருக்கும் தாயாரின் அருகே செல்கிறாள். சீதா, ஏதோ கார் சத்தம் கேட்டதே என்று ராஜம்மாள் தன் மெலிந்த முகத்திலே ஆர்வம் ததும்ப கேட்கிறாள். இல்லை அம்மா, அது வேறு எங்கேயோ போகிற கார். இன்னும் நேரமாகவில்லை அம்மா. ரயிலே இப்போதுதான் வந்திருக்கும். ஸ்டேஷனிலிருந்து இங்கே வர 1/4 மணி நேரமாவது வேண்டாமா? இப்படி அவசரப்பட்டால் என்ன செய்கிறது என்று கலகலவென்று வார்த்தைகளை கொட்டுகிறாள் சீதா. இதற்குள் மறுபடியும் கார் சத்தம் கேட்கவே சீதா வராந்தாவுக்கு ஓடி வந்து வீதிப்புறம் எட்டி பார்த்தாள். ஒரு மோட்டார் வந்து அந்த வீட்டு வாசலில் நின்றது. அம்மா, மாமா வந்தாச்சு, நான் கீழே போய் அழைத்து வருகிறேன் என்று கூவிக்கொண்டே சீதா மாடிப்படிகளின் வழியாக ஓர் எட்டில் 2-3 படிகளை தாண்டி கொண்டு இறங்கினாள். 2 மச்சு இறங்கியதும் கையில் தோல் பையுடன் டாக்டர் வருவதை பார்த்து தயங்கி நின்றாள். டாக்டர், உங்கள் வண்டியா இப்போது வந்தது? ஊரிலிருந்து மாமா வந்துவிட்டாராக்கும் என்று நினைத்தேன் என்றாள். ஓஹோ,
உன் மாமா இன்றைக்கு வருகிறாரா? அவர் வந்த பிற்பாடாவது உன் அம்மாவுக்கு உடம்பு சரியாகிறதா பார்ப்போம் என்றார் டாக்டர். வழக்கம்போல் சீதா டாக்டர் கையிலிருந்து தோல் பையை வாங்கி கொண்டாள். பிறகு இருவரும் மௌனமாக மேலே ஏறி வந்தார்கள். 4வது மாடி வராந்தாவுக்கு வந்ததும் சீதாவின் ஆவல் அவளை மறுபடியும் வீதி பக்கம் எட்டி பார்க்க செய்தது. அச்சமயம் ஒரு கோச்சு வண்டி வந்து அந்த வீட்டு வாசலில் நின்றது. அந்த வண்டியிலிருந்து தன் தகப்பனாரும் மாமாவும் இறங்குவதை சீதா பார்த்தாள். உடனே சீதாவின் மௌனம் கலைந்து விட்டது. அம்மா, அம்மா, மாமா வந்தாச்சு, நிஜமாகவே வந்தாச்சு என்று கூவிக்கொண்டு உள்ளே போனவள், முதலில் வந்தது மாமா இல்லையம்மா, டாக்டர் வந்தார். டாக்டரை அழைத்து கொண்டு நான் மேலே வந்தேன். மேலே வந்ததும் வீதியில் பார்த்தால் அப்பாவும் மாமாவும் கோச்சு வண்டியில் வந்து இறங்குகிறார்கள். ஒரு டாக்ஸி வைத்து கொண்டு வரக்கூடாதோ? அதனால்தான் இவ்வளவு தாமதம் என்று கடிகாரம் அலாரம் மணி அடிப்பது போல் பொழிந்தாள் சீதா. அதனால் என்ன சீதா, ஒருவேளை டாக்ஸி கிடைத்திராது. நீ மறுபடியும் கீழே போக வேண்டாமம்மா, இங்கேயே டாக்டருக்கு ஒத்தாசையாயிரு, அவர்கள் வந்து விடுவார்கள் என்றாள் ராஜா. சீதா கொஞ்சம் அதிருப்தியுடன் அங்கேயே இருந்தாள். டாக்டர் வழக்கம் போல தெர்மாமீட்டர் வைத்து பார்த்தார், முதுகிலை குழாயை வைத்து பார்த்தார், தொண்டைக்குள் டார்ச் விளக்கு போட்டு பார்த்தார். எல்லாம் பார்த்துவிட்டு பிரிஸ்கிரிப்ஷன் மாற்றி எழுதி கொண்டிருக்கும் சமயத்தில் துரைசாமியும் கிட்டாவையரும் வந்துவிட்டார்கள். ராஜத்தை பார்த்ததும் கிட்டாவையர் திகைத்து போனார். கிராமத்தை விட்டு புறப்படும் போது கிட்டாவையர் உற்சாக குறைவுடன் கிளம்பினார். ஆனால் சென்னையில் பத்மலோசன சாஸ்திரி வீட்டுக்கு போய் மாப்பிள்ளை பையனை பார்த்ததின் காரணமாக அவருக்கு கொஞ்சம் உற்சாகம் ஏற்பட்டிருந்தது. வரன் நிச்சயமானதாகவே வைத்துக் கொள்ளலாம் என்று சுப்பையர் உறுதி சொல்லியிருந்தார். ஆகவே சென்னையிலிருந்து பம்பாய்க்கு புறப்பட்ட போது கிட்டாவையர் உற்சாகமாயிருந்தார். அந்த உற்சாகம் காரணமாக ராஜத்துக்கு அப்படி ஒன்றும் உடம்பு அதிகமாயிராது, சரசு சொன்ன மாதிரி கொஞ்சம் அதிகப்படுத்தியே கடிதத்தில் எழுதியிருக்கலாம் என்று அவருடைய மனம் எண்ணத் தொடங்கியது. ஸ்டேஷனில் அவரை சந்தித்த துரைசாமியும் காபராப்படுத்தும் முறையில் ஒன்றும் சொல்லவில்லை. ஆகவே பல நாள் காய்ச்சலினால் உலர்ந்து மெலிந்து போயிருந்த ராஜத்தை திடீரென்று பார்த்ததும் கிட்டாவையரின் அன்பு நிறைந்த உள்ளம் பெரும் துன்பத்துக்கு உள்ளாயிற்று. ராஜத்தின் உடல் மெலிவு மட்டுமல்ல, அவளுடைய முகத்தோற்றத்தில் பிரதிபலித்த ஏதோ ஒரு சாயல் இவள் பிழைப்பது துர்லபம் என்ற எண்ணத்தை கிட்டாவையரின் மனதில் உண்டாக்கியது. அந்த எண்ணத்தை மாற்றிக்கொண்டு ராஜம் பிழைப்பாள் என்று உறுதி பெற விரும்பியவராய் கண்ணீர் ததும்பிய கண்களுடன் கிட்டாவையர் டாக்டரை நோக்கினார். என்ன டாக்டர், ராஜத்துக்கு உடம்பு எப்படி இருக்கிறது என்று கேட்டார். நீங்கள் இன்று வந்துவிட்டீர்கள் அல்லவா, இனிமேல் ஒருவேளை சீக்கிரம் குணமாகிவிடும். உங்கள் சகோதரிக்கு உடம்புக்கு கோளாறு காற்பங்கு, மனக்கோளாறு முக்காற்பங்கு. எனக்கு உடம்பு குணமாகாது என்று இந்த அம்மல் திடமாக தீர்மானம் செய்து கொண்டிருக்கிறாள். நான் மருந்து கொடுத்து என்ன பையன்? நீங்கள் கொஞ்சம் பிரயத்தனம் செய்து உங்கள் சகோதரிக்கு மனோதைரியம் உண்டாக்குங்கள், அப்போது உடம்பும் சரியாய் போய்விடும். இவ்விதம் சொல்லிவிட்டு டாக்டர் புறப்பட்டார். அவரை கொண்டு போய் விடுவதற்காக துரைசாமியும் கூட சென்றார். கிட்டாவையர் தன் அருமை சகோதரியின் அருகில் சென்று உட்கார்ந்து, ராஜம், டாக்டர் சொன்னதை கேட்டாய் அல்லவா? தைரியமாக இருக்க வேண்டுமாம்மா, வீணாக மனதை அதைரியப்படுத்திக் கொள்ளக்கூடாது என்றார். அண்ணா, டாக்டர் சொல்லுவதை நீ நம்புகிறாயா? என்னை பார்த்தால் பிழைப்பேன் என்று தோன்றுகிறதா என்று ராஜம் நேரடியாக கேட்டதும் கிட்டாவையரால் பதில் ஒன்றும் சொல்ல முடியவில்லை. இதுவரைக்கும் அவருடைய கண்களில் ததும்பிக் கொண்டிருந்த கண்ணீர் இப்போது கலகலவென்று கொட்டியது. அங்க வஸ்திரத்தினால் கண்ணீரை துடைத்து கொண்டு, நானே உன்னை அதைரியப்படுத்துகிறேன். இத்தனை நாளும் உன்னை கவனியாமல் இருந்து விட்டேனே என்பதை நினைத்தால் எனக்கு துக்கம் பொங்கி வருகிறது என்றார். அண்ணா, உன் பேரில் என்ன தவறு? இத்தனை நாளும் என்னை நீ கவனித்து ஆகக்கூடியது ஒன்றுமில்லை. என்னுடைய விதிக்கு நான் பிறந்தவள், நீ என்ன செய்வாய்? ஒருவேளை நீ இப்போது வராமல் இருந்து விடுவாயோ என்றுதான் பயந்து கொண்டிருந்தேன். எப்படியாவது நீ வருகிற வரையில் உயிரோடு என்னை வைத்திருக்க வேண்டும் என்றுதான் பகவானை பிரார்த்தித்து கொண்டிருந்தேன். நல்ல வேளையாக நீ வந்துவிட்டாய். என் மனதில் உள்ளதை உன்னிடம் சொல்லிவிட்டால் பாரம் தீர்ந்தது. அப்புறம் நிம்மதியாக கண்ணை மூடி பரமாத்மாவின் பாதார விந்தத்தை அடைவேன். மீறி வந்த துக்கத்தையும் விம்மலையும் அடக்கி கொண்டு கிட்டாவையர், சீ பைத்தியமே, இது என்ன இப்படி பேசுகிறாய்? அதெல்லாம் உனக்கு ஒன்றும் வராது. சீதாவுக்கு கல்யாணம் பண்ணி பேரன் பேத்திகள் பெற்றெடுத்து சௌக்கியமாய் இருப்பாள் என்றார். அவன் நம்பிக்கையை குறிப்பிடும் சோக புன்னகை புரிந்தாள் ராஜம். மரண சாயல் படர்ந்திருந்த அவளுடைய முகத்துக்கு அந்த புன்னகை ஒரு கணம் உயிர் ஒளி அளித்தது. அறையில் கதவண்டை சீதா கண்ணீருடன் நின்று தங்களுடைய சம்பாஷணையை கேட்டுக்கொண்டிருப்பதை ராஜம் கவனித்தாள். கையினால் சமிங்கை செய்து அவளை அருகில் அழைத்தாள். சீதா, ஊரிலிருந்து மாமா வந்திருக்கிறாரே, காப்பி போட்டு கொடுக்க வேண்டாமா என்று ராஜம்மாள் சொன்னதும், சீதா,
இதோ ஒரு நிமிஷத்தில் போட்டுக்கொண்டு வருகிறேன் அம்மா என்று சமையலறை பக்கம் ஓடினாள். அடுத்து வரும் அத்தியாயங்களை நாளைய பதிப்பில் மீண்டும் காண்போம். நன்றி.